ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதியம் சுட சுட சாப்பாடு, சாம்பார், சிக்கன் செய்ய போகிறேங்க. சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறேன். எப்பவுமே வீட்டில் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் வதங்கட்டும், சரிங்களா? அடுத்தது வாங்க பார்க்கலாம். இது வந்து சிக்கன். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இந்த சிக்கனில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேங்க. ஒரு சின்ன தக்காளி பழமும் அரைச்சி இதில் போட்டிருக்கேன். லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். தயிர் விட்டுருக்கேன். சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் போட்டுங்க. சிக்கன் கிரேவி மசாலா கொஞ்சம் போட்டுங்க. வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். பெப்பர், மஞ்சத்தூள், சால்ட்டு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இது இருக்கட்டும், சரிங்களா? இது இப்படியே இருக்கட்டும். ஒரு ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வதக்க கொஞ்சம் டைம் ஆகும். நம்மளுக்கு டேஸ்ட் இன்க்ரீடியன்ட் வேணும்னா, டேஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணுன்னா, வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ப்ரௌனிஷாக வதக்கணும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சிக்கன் எடுத்தால் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைலில் செய்வாங்க. இது என்னோடய ஸ்டைல். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வதக்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால நானே செஞ்சுட்டே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிச்சு. நல்லா கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகணும். ஒயிட் கலர் போயிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில். இதெல்லாம் ஒரு சிக்கனுக்கு வந்து ஒரு டிப். சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச சிக்கன் ஒரு டைம் கலந்து விடுங்க. ஒரு டைம் எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. ஒரு டைம் மூடி போட்டு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடிக்கு அப்படியே விடக்கூடாது, கொஞ்சம் கிளறி மூடணும். இது அந்த கிரேவிலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. வேகட்டும்.